ரொம்ப எழுச்சியான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்த நிறைய கேள்விகளுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியனா நம்ம பெருமையாக இருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலமாக வரணும் அப்படிங்கிறது அவருடைய பேச்சினுடைய சாராம்சம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்கிறது 6 months பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆஸ் வாலண்டியர் நோபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் எனி திங். ஸோ இதை நம்ம தமிழகத்துக்காக நல்ல சொசைட்டி உருவாகிறதுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த 1,50,000 லீடர்ஸ் இன் 1 year, October 15 கலாம் சாருடைய பர்த்டேலேருந்து அடுத்த பர்த்டேக்குள்ளே பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு குறிப்புகள் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெயிட்டிங் டு ஒர்க் அண்ட் அச்சீவ் ஆல் திஸ். அண்ட் குறிப்பாக பெண்கள் கூட 50% வரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அமைப்பில் இப்போ 17% விமன் வந்திருக்காங்க, இன்னும் 50% வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2031 கண்டிப்பாக ஆட்சி மாறும், என்னோட இயக்கம் அரசியலா மாறும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். அதெல்லாம் எப்படி பாருங்க? கண்டிப்பாக அரசியல் கட்சியாக வரும் அப்படிங்கிறது ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2031க்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது உருவாகும் அப்படிங்கிறதையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். எலெக்ஷன் இப்போ வர எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுவீங்களா மேம்? ஏதாவது இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது, அது ரிலேட்டடாக ஏதாவது தலைவருக்கு ஏதாவது கோரிக்கை? இவர் பிளான் படி என்ன சொன்னாலும் எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெயிட்டிங் டு ஃபாலோ. ஸோ டெஃபினெட்லி ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் இன் த பிளான். இப்போதைக்கு 6 months எங்களுக்கு வாலண்டியராக நம்ம ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட ஒரு காஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணலாம். யங்ஸ்டர்ஸால் 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஆட்சி மாறுச்சு. அதே போல 2031 அதே மாதிரி மாறும், அந்த மாறத்துக்கான களம் வரும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அந்த மாறத்துக்கான களம் வருமா உண்மையாலுமே? கண்டிப்பா. ஏன்னா நீங்க பாக்குறீங்கல்ல, இனி டோட்டல் டிஸ்ரப்ஷன் நான் சொல்லுவேன். இது வாட் ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு. இன்னைக்கு அது பயங்கர டிஸ்ரப்டிவா இருக்கு. இந்த மாதிரி எந்த மாநிலத்திலையும் நடந்திருக்கான்னு தெரியல. யங்ஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டா புரட்டி போட்டிருக்காங்க. டிஸ்ரப்ஷன்ங்கிற வேர்டுக்கு புரட்டி போடுறதுங்கிறது தான். ஸோ நம்மளுக்கு தெரிந்த அரசியல் எல்லாமே மாறி இருக்கு இன்னைக்கு. அதுல நல்ல விதமா ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாருமே ஓட் பண்ணாங்க. இப்ப என்ன மாற்றம் கொடுக்க போறோம்னு சொல்லி உருவாகக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இன்னும் சிறப்பா எல்லாரும் வரவேற்பாங்கன்னு நம்புறோம். ஜாதி மதம் வீட்டுல தான் பார்ப்பேன், வெளியே நான் சமம் தான் அப்படின்ற தலைவர், அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் அப்படிதாங்க நினைக்கணும். ஹியூமனிட்டி மனிதனா இருக்கிறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம். ரத்தம் எல்லாத்துக்கும் ஒரே கலர் தானே. ஸோ இதில் எந்த ஜாதி எந்த மதம் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம குறுகிய வட்டத்தில் பார்க்கும்போது ஒரு ஜாதியை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடுன்னு பார்க்குறோம், அப்புறம் இந்தியான்னு பார்க்குறோம். நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் அந்தந்த நாட்டிலையும் ஒரு மனிதர் இருக்காங்க. எங்கே போனாலும் மனிதநேயம் மனிதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நிலைப்பாடும். அதுதான் சமுதாயத்துக்கு நல்லது. தேங்க்யூ.